சென்னை மாநகராட்சியினுடைய மண்டலம் 5-6 தனியார் மயப்படுத்துவதற்கு எதிரான 12வது நாளாக கடும் வெயில் மழையை பொருட்படுத்தாமல் இன்னைக்கு குறிப்பாக பெண் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு உழைப்போர் உரிமை இயக்கம் LTUC AICC சார்பில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தொழிற்சங்கத்தினர், ஊடகத்தினர், கட்சியினர், பொதுமக்களுடைய ஆதரவு இன்னைக்கு தொழிலாளர் பக்கம் பெருகிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இன்று 12/8/2025 தேதியிட்டு சென்னை பெருநகர மாநகராட்சி இன்றைக்கு ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது. அந்த செய்தியிலே என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், இங்கே வேலை செய்தவர்கள், இங்கே பணியில் இருந்தவர்கள், வெளி முகமை பணியில் ஏற்கனவே இருந்தவர்கள், அவுட் சோர்சிங் முறையிலேயே பணி செய்தவர்கள் என்ற தகவலை சொல்லியிருக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க தவறானது. அவுட் சோர்சிங் தற்போது செய்வதாக சொல்லித்தான் ராம்கி நிறுவனத்துக்கு இன்றைக்கு வேலை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டில் இருந்தாங்க, திருப்பி நாங்கள் கான்ட்ராக்ட் அனுப்புகிறோம்னு சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் சுய உதவி குழுக்கள் சொல்லியிருக்கு. சுய உதவி குழு 2 பேருக்கு சம்பளம் கார்பரேஷனில் போட்டால், ஒரு குழுவில் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேர் சம்பளம் மற்றவங்களுக்கு போகும். அந்த 2 பேருக்கு சம்பளம் சென்னை மாநகராட்சியினுடைய அதிகாரிகளுக்கு அந்த சம்பளம் நேரடியாக போகும். அப்படின்னா இப்போ அவுட் சோர்ஸ் செய்கிறதா சொல்கிறாங்க ராம்கி நிறுவனத்துக்கு. நாங்கள் என்ன கேள்வி எழுப்புறோம்னா, ஏலத்துக்கு கால்பார் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு யார் ஏலம் எடுக்க வருவாங்கன்னு கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஸ்பெயின் நிறுவனத்துக்கு தான் 276 கோடிக்கு கான்ட்ராக்ட் வச்சுருந்தாங்க. இப்போ தான் அந்த 776 கோடி கான்ட்ராக்ட் வேணாம்னு சொல்லி, பணம் ஒத்து வரலன்னு சொல்லி ராம்கி நிறுவனத்துக்கு 771 கோடிக்கு கான்ட்ராக்ட் டீலை பேசி முடிச்சிருக்காங்க. அப்படின்னா ஏலம் முதல்ல விடுறாங்க. ஏலத்தில் யார் பணத்தை கரெக்டாக கோட் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு ஒப்பந்தத்தை வழங்குறாங்க. எங்களோட ஒரே கேள்வி என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்களா சுய உதவிக்குழு அவுட் சோர்ஸ், நாங்கள் லீகலாக கேட்குறோம். நீங்கள் ஏலம் விட்டு அவங்களோட அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் பண்ணி ஒரே ஒரு ஆதாரம் மட்டும் காட்டுங்க. நீங்கள் சுய உதவிக்குழு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டீங்க, அவங்கக்கிட்ட ஏலம் விட்டீங்க, தீர்மானம் போட்டீங்க, அவங்க கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் உங்களுக்கு மாநகராட்சி அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க. சம்பள பதிவேட்டில் அவருடைய சம்பள பதிவேடு அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கைது போட்டிருக்காங்க. வரியை பதிவேடு அதுலேயும் எடுத்து பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அதிகாரிகள் தான் கைது போட்டிருக்காங்க. அப்புறம் குறிப்பாக லட்சுமி என்ற பெண் தொழிலாளிக்கு கடந்த ஜனவரி மாதம் இந்த சுய உதவிக்குழு திட்டத்தில் வேலை செஞ்ச தொழிலாளிக்கு மண்டலம் 5லேருந்து 4க்கு போட்டாங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் எடுத்துகிட்டு போய் மாண்புமிகு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவருக்கு முன்னாடி இருந்து, நாங்கள் இந்த கம்யூனிகேஷன் எங்களுக்குள்ள தான் கொடுத்தோம் டிரான்ஸ்ஃபரு, அவங்க எங்கள் தொழிலாளியே இல்லைன்றது எங்கள் வாதம் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கையில் கொடுத்தத நாங்கள் திரும்ப பெறோம்னு சொல்லி 37 நாள் பெறக்கூடிய சம்பளத்தை கொடுத்தாங்க. அப்படின்னா இதே தொழிலாளி ஹைகோர்ட்டில் அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணது எடுத்து கேஸ் போட்டுருக்காங்க. யார் அதில் கையெழுத்து ஜோனல் ஆஃபீஸர் போட்டுருக்காரு. அப்போ ஒரு தொழிலாளி நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அந்த துறையில் வேலை செஞ்சாலும் செய்ய முடியும். வருகை பதிவேட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா, சம்பள பதிவேட்டில் கையெழுத்து போட்டிங்கன்னா, மாநகராட்சி அதிகாரி கையெழுத்து போட்டிங்கன்னா அவன் அந்த தொழிலாளர். அப்போது வேண்டுமென்ற ஒரு பொய்யான அறிக்கை, கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல், தயக்கமே இல்லாமல் ஒரு பொய்யான அறிக்கையை இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்டில் இருந்ததா சொல்கிற பார்க்குறாங்க. இது முழுக்க முழுக்க தப்பு. அந்த சுய உதவி குழு தொழிலாளி இந்த தொழிலாளி தான். அவரையும் ராம்கி நிறுவனத்தையும் ஒன்றா வச்சு கம்பேர் பண்ணி இவர் ஒரு கான்ட்ராக்டர், இவங்க ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருந்தார். இது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான தகவல். அடுத்து இந்த தொழிலாளிகள்லாம் நாங்கள் கான்ட்ராக்டர் போக மாட்டோம், நாங்கள் கான்ட்ராக்ட் போக மாட்டோம் சொல்லி 1/8/2025 போராட்டம் நடத்துறதா தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த கோரிக்கை இவங்களை கான்ட்ராக்ட் அனுப்பக்கூடாது, இவங்கள பணியந்திரப்படுத்தணும்னு வச்ச கோரிக்கை இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய முதல்வர் வச்ச கோரிக்கை. நாங்கள் வச்ச கோரிக்கை இல்லை. நாங்கள் ஒரு விஷயம் வெளிப்படையாக கேட்குறோம். முதல்வர் வெளியே பேச சொல்லுங்கள். 285 கோரிக்கை நான் கொடுத்தது தப்பு, தூய்மை பணியாளர் சம்பந்தமாக. தேர்தல் வாக்குறுதி 153 தப்பு. 19/1/2021 கடிதம் நான் எழுதவே இல்லை, இவங்களை பணியந்திரப்படுத்திட்டோம் அப்படின்னு தைரியமாக பகிரங்கமாக தமிழ்நாடு முதல்வர் அவர்களை வெளியே சொல்லுங்க. நாங்கள் யாரும் இந்த கூடாரத்தை கழிச்சிட்டு போனோம், நான் அப்படி வாக்குறுதியே கொடுக்கல, எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க.
நாங்கள் எங்கள் கூடாரத்தை கழிச்சு நாங்களே வெளியே போகிறோம். அப்போது வாக்குறுதி ஒன்றை கொடுத்துட்டு பொய் சொல்லி நாங்கள் தான் அதை போராட்டம் நடத்துகிறோம், ஒத்துக்க மாட்டோம்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதை இன்னைக்கு ஆட்சியில் வந்த சொன்னாங்களே, முதல்வர் சொன்னதான் நாங்கள் கேட்குறோம், எங்களுக்கு பணி கொடுங்கன்னு கேட்குறோம். அதே நேரத்தில் 12 கட்ட பேச்சுவார்த்தை நடந்துன்றாங்க. பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டவர் அறநிலையத்துறை அமைச்சர். பேச்சுவார்த்தைக்கு முதல்ல யாரோ மனுஷங்க வராங்களேன்னு போய் உட்காந்தோம். இன்னைக்கு வரைக்கும் லேபர் மினிஸ்டர் வரல. லேபர் மினிஸ்டர் கணேசன் அவர்கள் ஆதி திராவிட சமூகத்தை சேர்ந்தவர். அவர் இன்னைக்கு வரைக்கும் வரல, பேச்சுவார்த்தைக்கு வரல. லேபர் செக்ரட்டரி வரல, லேபர் கமிஷனர் வரல. லேபர் டிபார்ட்மெண்ட் முதலாளிகளுடைய டிபார்ட்மெண்ட்டாக இருக்கு. ஒருத்தர் கூட அங்கேருந்து எட்டி பார்க்கல, அங்கேருந்து பேச்சுவார்த்தை நடத்தல. அறநிலையத்துறை அமைச்சர் உட்காந்துருக்காரு. உள்ளாட்சித்துறை அமைச்சர் நேரு அவர்கள் முதல் நாள் வந்துட்டு போயிட்டார். இவங்க எல்லாரும் என்ன சாதி மனநிலையோட இருக்காங்க எங்களோட கேள்வி. இந்த இடத்துல நீங்கெல்லாம் சொல்ற மனு தர்மத்தை உயர்ந்தவங்க சனாதனம் எதிர்க்கிறேன்னு சொன்னீங்களே, அவங்க உட்காந்து அப்படிதான் நடத்திருக்கீங்களா? வெயிலையும் மழையிலையும் இந்த குப்பையிலையும் இந்த காற்றுலையும் இங்க உட்காந்துட்டு ஹாஸ்டல்லையும் உட்காந்துருக்காங்களே, இவங்களை இப்படிதான் நடத்திருப்பீங்களா? லேபர் மினிஸ்டர் எதுக்கு வரல, என்ன பண்றீங்க? லேபர் செக்ரட்டரின்னு ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, லேபர் கமிஷனர் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு, உள்ளாட்சித்துறை ஒருத்தர் அமைச்சர் எப்படி இருக்காரு? தொடர்ந்து ஏதோ பூசா சொல்லிட்டாங்க. இதுல எதுவுமே பூசு கிடையாது. என்ன தொடர்ந்து சொன்னீங்களோ இன்னைக்கு நிறைய பேரோட ஆதரவு பெருகிடுச்சுன்ன உடனே நீங்க வாங்க வேலைக்கு எல்லாருக்கும் கிடையாது. செய்தி எப்படி வெளியிடுறாங்க, எல்லாருக்கும் வேலை கொடுத்து நாங்கள் ரெடியா இருக்கோம். எதுல எங்களோட கேள்வி அதான், எதுல ராம்கி கான்ட்ராக்ட்ல நாங்கள் எதுக்கு வேலைக்கு போனோம்? நான் கார்பரேஷன்ல வேலை செஞ்சோம், எங்களுக்கு கார்பரேஷன் சம்பளம் கொடுத்து கார்பரேஷன்ல பார்க்கணும்னு நினைக்கிறோம். இவங்க சொல்றாங்க 2020 நிறைய மண்டலம் போயிடுச்சு. சரி, நிறைய மண்டலம் போயிடுச்சு, நீங்க எதுக்கு அப்போ எதிர்த்தீங்க? அப்போ 2020 போச்சு சொல்றீங்களா? நீங்க ஒண்ணு சொல்லுங்க, பகிரங்கமா சொல்லுங்க. நாங்க அதிமுகவினுடைய நடவடிக்கையை நாங்க ஃபாலோ பண்றோம். அவங்க எது செஞ்சாலும் நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுவோம். எங்களுக்கு எடப்பாடி ரொம்ப பிடிக்கும், அவர் செஞ்சதை நாங்கள் அனைத்து செய்யறோம்னு சொல்லுங்க. அவங்களே தேர்தலில் அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு போங்க. 2020 அவங்க பண்ணது சரின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆட்சி தான் சரியானதுன்னு கூட நீங்க சொல்லிட்டு போங்க. ஏன் 2020 பண்ணதை இப்போ ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்க? இன்னொரு விஷயம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்காமா, நாங்கள் போட்ட கேஸ், தொழில் தீர்ப்பாயத்தில் கேஸ் இருக்காமா, அந்த முடிவுக்கு உட்பட்டு சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கோர்ட்டில் கேஸ் இருந்தால் என்ன பண்ணிருக்கணும்? நீ போய் கோர்ட்டில் பர்மிஷன் வாங்கி தொழில் தகராறு சட்டம் பிரிவு 31(1)A கீழே முன் அனுமதி பெற்றிருக்கணும். உங்களுடைய முதல்வர், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதல்வர், அவர் என்ன சொன்னார் தெரியுமா? எடப்பாடி அரசாங்கத்துக்கு கோர்ட்டு தீர்ப்புலாம் காத்திருக்காங்க. எப்படி கோர்ட்டு தீர்ப்புக்கு காத்திருக்காங்க? 80% ஆதி திராவிட மக்கள். நீங்க உடனே பணியை ஏற்படுத்துங்க. ஆனா இப்போ கோர்ட்டு தீர்ப்புக்கு உட்பட்டு நாங்கள் நடப்பதற்கு தயாராக இருக்கோம். சட்டத்தை முதல்ல மதிக்கலையே, நீங்க தான் கோர்ட்டை மதிக்கலையே, அந்த கோர்ட்டில் போய் பர்மிஷன் வாங்கலையே. இப்போ மட்டும் இருந்தால் நீங்கள் கோர்ட்டுக்கு உட்பட்டு நடப்போம். தொழிலாளிலாம் கான்ட்ராக்டுக்கு போயிட்டு 10 வருஷம் கழிச்சு இவங்களோட 15 வருஷம் 20 வருஷம் சர்வீஸ் ஆயிடுச்சு. இவங்களை அடையாளம் தெரியாமல் உருமாற்றி அவன் கான்ட்ராக்ட் அடமானம் வச்சுட்டு நான் 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு ஜெயிக்கிறேன். நீ ரிட் அப்பீல் போனால் போவீங்க, ரிட் பெடிஷன் போவீங்க, ரிட் அப்பீல் போவீங்க, SLP போவீங்க, சுப்ரீம் கோர்ட் போவீங்க. 20-25 வருஷத்துக்குள்ள இந்த தொழிலாளியெல்லாம் காணாமல் போயிடுவாங்க. நீங்கள் ஆட்சியில் இருப்பீங்களான்னு தெரியாது. நாங்கள் இங்கே இருக்கிற தொழிலாளிகள் எல்லாம் முட்டாள் கிடையாது. படிக்காதவங்க, பாமர சமூகத்திலேருந்து வந்தவங்க, அடித்தட்டு மக்கள்லாம் முட்டாள் கிடையாது. இங்கே படித்த IAS உட்காந்துருக்க குமரகுருவனு சட்டம் தெரியல, தொழில் தகராறு சட்டம்னா என்னன்னு தெரியல, குறைந்தபட்ச சம்பள சட்டம்னா என்னன்னு தெரியல. சட்டமே தெரியாமல் IAS படிச்சுன்னு சொல்கிறவங்கள விட படிக்காம தெருவு கூட்டி மக்களை காப்பாற்றுறாங்க பாருங்க, அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. எங்கள் சம்பளம் குறையுது, எங்களை மாநகராட்சி விட்டு வெளியே எடுக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. ரொம்ப கிளியராக சொல்ல பார்க்குறாங்க. 20 லட்சம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நாங்கள் போன வாரம் லெட்டர் கொடுத்தாங்க. போன வாரம் லெட்டர் கொடுத்து சம்பளமே எல்லாம் வேலை பார்க்க வரணும். 2 நாள் வந்து குப்பையை ஏற்றி தரேன்னு சொன்னோம். இங்கேருந்து கார்பரேஷன் ஒத்துக்கல. ஒரு ராம்கி நிறுவன முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு 20 லட்சம் மக்களை நீங்க குப்பையில வாழுங்கன்னு சொல்லி நீங்க விடுறீங்கன்னா அந்த 20 லட்சம் மக்கள் நீங்க குப்பையில பாதிக்கப்படுறதுக்கு சென்னை மாநகராட்சி, தமிழ்நாடு அரசு பொறுப்பு. இங்க இருக்கிற ஏழை ஜனங்க இல்ல. நாங்க இந்த ஜனங்க எந்த விதமான செய்யல. நீங்க ராம்கி நிறுவனத்துக்கு பக்கம் இருக்கீங்க. அடுத்து ஒன்று சொல்றாங்க, 2020 பல்வேறு மண்டலங்கள்ல விருப்ப கடிதம் அடித்து வேலைக்கு செஞ்சாங்க. விருப்ப கடிதம்னா என்னன்னா, அவங்க நம்ம கிட்ட ஒரு ஃபார்ம் கேட்குறாங்க. நானா வேலைக்கு வந்து சேர்ந்துக்கிறேன். எப்படி கொத்தடிமையா இருக்கிறதுக்கு
நான் என் பழைய ரெக்கார்டெல்லாம் அழிச்சு அடையாளம் தெரியாமல் மாறுறதுக்கு விருப்ப கடிதம் கொடுத்துட்டேன். நாங்கள் தான் விருப்பப்படல, நாங்கள் தான் விருப்ப கடிதம் கொடுக்க மாட்டேங்கிறோமே, எங்களுக்கு எங்க செஞ்ச வேலையை கொடுங்கன்னு கேட்குறோமே. விருப்ப கடிதம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் மிரட்டி வாங்கியிருப்பீங்க, ஏமாற்றி வாங்கியிருப்பீங்க, பொய் சொல்லி வாங்கியிருப்பீங்க. இப்போ சொல்கிற மாதிரி அப்போ அந்த ஆட்சியில் கூட பதிஞ்சிருப்பாங்க. நாங்கள் எதுக்கு போனோம், நாங்கள் விருப்ப கடிதம் கொடுக்க ரெடி இல்லையே. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா 3809 தொழிலாளி பணியில் நியமிக்கப்படணும். இப்போ வரைக்கும் 1707 தொழிலாளி ராம்கியில் சேர்ந்துருக்காங்க. 2039 காலி இடம் இருக்குது, 300 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொல்கிறேன். 2 வாரத்துக்கு முன்னாடி போட்டில் 20 பேர் சேர்ந்துதான் சொன்னாங்க. நேற்று 12 மணி வரைக்கும் 203 பேர் சேர்ந்துதான் சொன்னாங்க. முந்தா நாள் பேப்பர் மூலமாக 25% சேர்ந்ததாக சொன்னாங்க. 1953 25% உங்களுக்கும் கணக்கு தெரியும், எனக்கும் கணக்கு தெரியும். 500 பேர். நேற்று மத்தியானம் வரைக்கும் 203. இப்போ 300. நம்ம ரவுண்ட் பண்ணலை, பத்திரிக்கை கொடுக்கும்போது ரவுண்ட் பண்ணலை 300. இது யார் இந்த 300 பேர்? பத்திரிக்கையாளங்க சர்வே எடுங்க, இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் போய் எத்தனை வார்த்தை இருக்காங்க சர்வே எடுங்க. நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம், எத்தனை பேர் போயிருக்காங்க பாருங்க. ஒரு சில பேர், ஒரு வார்டுக்கு 2 பேர் 3 பேர், அது கூட கவுன்சிலருடைய ஆளுங்க. கவுன்சிலர் போய் மிரட்டி நீ வருவியா இல்லையா, கட்சியில் இருக்க மாட்டேன், உன்னை தூக்கிடுவேன்னு சொல்லி 5000 ரூபாய் கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன், அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி ஏழை ஜனங்க 2-3 பேரை கூட்டு போயிருக்காங்க. 300 பேர் சொல்வது என்பது 100% பொய். பொய்யான தகவல்களை சென்னை மாநகராட்சி சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்க சொல்கிறது முக்கியமான விஷயம், நிறைய பெனிஃபிட் இருக்காமா. பிஎஃப் இருக்குது, இஎஸ்ஐ இருக்குது, போனஸ் இருக்குது, பண்டிகை கால சிறப்பு இருக்குது, திருமண உதவித்தொகை. இவங்க எல்லாரும் ஏற்கனவே வாரியத்தில் இது எல்லாமே இருக்குது. வாரியத்தில் தற்காலிக தொழிலாளிக்கு தூய்மை பணியாளர் வாரியத்தில் இவங்க ஏற்கனவே மெம்பர். இந்த வாரியத்தை சேர்ந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. அது இல்லாமல் கேஷுவல் லீவு இருக்குது. மற்றதுக்கு எக்ஸ்ட்ரானா அதை தான் சொல்கிறாங்க. என்னென்னா இலவச சீருடை, உபகரணங்கள், காலணிகள், மழைக்காலம், கிட்டத்தட்ட 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் வேலை பார்த்துருக்காங்களே. நீ ப்ரைவேட்டில் போனால் எக்ஸ்ட்ரா சலுகை இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த மாநகராட்சிக்கும் ஆணையருக்கும் வெக்கமாக இல்லை? உங்களுக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லை? இத்தனை வருஷம் இங்கே சொல்றீங்க, ஒத்துக்கிறீங்க. நான் ப்ரைவேட்டில் போனால் ஆகும் சொல்லியும் நீங்கள் வந்து இங்கே இருந்தால் எதுவும் எல்லாமே இல்லை, கார்பரேஷன் நீங்கள் அங்கே போயிட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்களா? அப்போ கார்பரேஷன் இல்லைன்னு சொல்கிறது வெக்கமா இல்லை? ஒரே ஒரு மகப்பேறு வீடு பார்த்து கொடுத்துருக்கீங்களா? 5-6ஆம் இடத்தை போய் பாருங்கள், கழிப்பறை வசதி கிடையாது, ரெஸ்ட்டும் கிடையாது பெண்களுக்கு. நீங்கள் போய் பாருங்கள். ஏன்னா இவெல்லாம் அருந்ததின் ஆயுத ஜனம் தானே, இவனுக்கு கழிப்பறை இருந்தால் என்ன இல்லை, ரோட்டில் போய்கிட்டு நினைக்கிறாங்க. இவங்க சுகாதார திட்டம் உள்ள வர வச்சுருக்காங்க, வெக்கமே இல்லாமல். இவங்க இந்த சலுகையெல்லாம் பெனிஃபிட் இருக்காமா? நாங்கள் என்ன கேட்குறோம், உங்களுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? உனக்கு மினிமம் வேஜஸ் ஆக்ட்னா என்ன தெரியுமா? உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட்னா என்ன தெரியுமா? நாங்கள் சட்டத்தை வச்சு தான் போராடுறோம். இது வரைக்கும் 12 நீதிபதி சந்திச்சிருக்கோம். மகாதேவன் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி, மாண்புமிகு நீதிபதி, அவர் கொடுத்த கடைசி தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்திபன் அவர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு நீதிபதி தண்டபாணி அவர்கள், இவங்கெல்லாம் கொடுத்த அடிப்படையில் தான் சம்பளத்தை வாங்கியிருக்கோம். எங்களுடைய சம்பளம் 26 நாளைக்கு நாங்கள் இன்னைக்கு 19,590 வாங்குறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைஸாக மினிமம் வேஜஸ் ஆக்டில் பேசிக் டிஏன்னு ஒன்று இருக்குது. பேசிக் டிஏ தான் சம்பளத்தை கால்குலேட் பண்ணும். இவன் பேசிக் HRM போட்டு 15,000 ரூபாய் சம்பளம் போட்டு கூடுதல் சம்பளமாக எங்கள் சம்பளத்திலே இஎஸ்ஐ கழிப்பாங்களாம், பிஎஃப் கழிப்பாங்களாம். நான் 36 நாளைக்கு 23,000 வாங்குறேன். இப்போ நான் 19,000 வாங்குறேன். ஆவடி மாநகராட்சியும் தாமிரம் மாநகராட்சி 10,000 12,000 இருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க எந்த மாநகராட்சியும் இந்த சம்பளம் இல்லை. எங்களை இந்த சம்பளம் வாங்கக்கூடாதுன்னு பொறுத்தணும்னு நினைக்கிறேன். இந்த சம்பளம் வாங்கக்கூடாது, ராம்கியில் போட்டோம், இந்த சம்பளம் குறையட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சம்பள குறைப்பு இது சலுகை கிடையாது, ஏமாத்து. அப்படின்னா மோடி வித்தை காட்டுவாங்க சொல்லுவாங்கல்ல, எப்போ பாரு இது அதான், இது வித்தை காட்டுறது, ஏமாற்றி சம்பளம்லாம் கொடுக்குற மாதிரி மற்ற சொல்கிற மாதிரி. அப்புறம் உண்மை நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கன்றாங்க. நாங்கள் ஒன்று சொல்கிறோம், தயவு செஞ்சு நம்ம கார்பரேஷன் கமிஷனர் மேயர் வரட்டும், சங்கம் தள்ளி வந்துடுறோம். சங்கம் முன்னாடி பத்திரிக்கையாளர் நீங்கள் மட்டும் இருங்க, முன்னாடி வந்து போய் உண்மை நிலையை விளக்கட்டும் தொழிலாளிகிட்ட. எப்போ அவங்களாம் சம்பளம் ஏறிடும், நீ ஆகோ ஓஹோன்னு இருப்பீங்க. இந்த பாதுகாப்பு உபகரணம் தான் தருவாங்களா, ஷூ தருவாங்களா, உடை மாற்றும் கருவிகள்லாம் தருவாங்க, சுகாதார பொருட்கள் தருவாங்களா? போய் பாருங்க, வெக்கமே இல்லாமல் மாஸ்க் க்ளவுஸ் எதுவுமே இல்லாமல் தொடப்பத்துக்கு கூட தொடப்பந்து கொடுத்து கூட ஜனங்க தான் அவங்களுடைய சொந்த காசுல வாங்கணும். அண்ணன் கூட வாங்கினா ஜனங்க சொந்த காசுல வாங்கணும். எதுவுமே தராதவங்க இப்போ அவங்ககிட்ட போனால் எல்லாம் தந்துடுவாங்க.
கேள்வி கேட்குற நாதி இல்லைன்னு நினச்சிட்டு இந்த அடிப்படையில் இருக்காங்க. ஒரு தகவல் என்ன சொல்றேன்னா, கான்ட்ராக்ட்ல இன்னைக்கு சம்பளம் போய் பாருங்க 16,000 ரூபாய். நாங்கள் இன்னைக்கு போய் ராம்கியார் பேச 10 மண்டலத்தில் இருக்கு தனியார் 16,000 ரூபாய் சம்பளம். அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில் நாங்கள் 23,000 ரூபாய் இப்போ சம்பளம், 16,000 ரூபாய் சம்பளம். விடுப்பு கேட்டாலும் புகார் சொன்னாலும் வேலை நிற்கும். இன்னைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு, வேலை நிற்கும். 100 பேர் செஞ்ச வேலை செஞ்ச வார்டில் 32 பேர் செய்யணும். அதில் 12 பேர் பெருக்குபவர்களாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 12 பேர் பெருக்குனா உடல் மரத்து போகிற சூழ்நிலை தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒப்பந்த மயன்றது நரக படுகுடியை நோக்கி தள்ளக்கூடிய சொர்க்கம் அவங்க சொல்றது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா ராம்கிருஷ்ணத்தை பிஎஃப் பணம் கட்டதில்லை, கேள்வி கேட்டால் தூக்கி அடிக்கிறான், எந்த உரிமையும் இல்லை. சென்னை மாநகராட்சி அடையாளத்தை அழிக்காதுன்னு நாங்கள் சொல்லுவோம். இந்த சென்னை பூர்வகுடிகளோட மக்களுடைய அடையாளத்தை நீங்கள் அழிக்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். குறிப்பாக அவங்க ஒரு விஷயம் சொல்கிறதுக்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறோம். இந்த சுய உதவி குழு திட்டம்னு சொல்கிறாங்க. இது ஏற்கனவே அவுட் சோர்ஸிங்கிறாங்க. மாண்புமிகு நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் இது ஷாம் அண்ட் போகஸ் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருக்காரு. இது முழுக்க போலியானது, செயற்கையாக உருவாக்கப்பட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த தீர்ப்பு மாண்புமிகு நீதிபதி சுரேஷ்குமார் அவர் அமர்வு உறுதி செஞ்சிருக்கு. இந்த மாதிரி சுய உதவி குழு சொல்றது செயற்கையானது, போலியானது, ஏமாத்து கொண்டதுன்னு சொல்லி உயர் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்திருக்கு. அந்த தீர்ப்புலாம் வச்சு தான் நாங்கள் வழக்கு நடத்தவும் ரெடி இல்லை. இந்த அறிக்கை என்பது முழுக்க தவறானது. எங்களுடைய போராட்டம் தொடரும். நாங்கள் ஒரு கோரிக்கையை இன்னைக்கு வைக்கிறோம். என்ன வைக்கிறோன்னா, தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்கள் தான் வாக்குறுதி கொடுத்தீங்க. 153 கொடுத்தது நீங்கள், 285 கொடுத்தது நீங்கள், 19/1/2021 கொடுத்தது நீங்கள் எல்லாரையும் சந்திக்கிறீங்க. தேர்தலில் ஓட்டு வேணா எதிர்கட்சியிலேருந்து யார் வந்தாலும் பார்க்குறீங்க. திரைப்பட நடிகர் யாராவது உங்களை பார்க்கணும் விருப்பம்னு சொன்னால் அவங்கள பார்க்குறீங்க. எல்லா நிகழ்ச்சிக்கும் போகிறீங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஜனங்க நாங்கள் கேட்குறோம், சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள் இவங்க நாங்கள் கேட்குறோம், எங்கள் உழைப்பொரு மிக சங்கம் கேட்குது, உங்களோடு நாங்கள் பேச வேண்டும். சும்மா பேருக்கு அமிச்சு எங்களை அசிங்கப்படுத்தாதீங்க. பேருக்கு எங்களுக்கு சும்மா பேச்சுவார்த்தை சொல்லி ஏமாத்தாதீங்க. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரும் வரதில்லை, லேபர் மினிஸ்டரும் வரதில்லை, யாரும் வரதில்லை. பேச்சுவார்த்தைன்னு போய் சொல்லாதீங்க. எங்களுக்கு உங்கள் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தணும். நீங்கள் தீர்வுதான்னு நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் நேரடியாக வந்து நீங்கள் சொல்கிற இடத்துக்கு நாங்கள் வர்றோம். எங்கள் கூப்பிட்டாலும் வர்றோம். எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி எங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டும். எங்கள் கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும். ஏழை எளிய மக்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க வேண்டும் என்பதை நாங்கள் கோரிக்கையாக முன்வைக்கிறோம். சார் ஆதரவு பெருகிச்சு சார். பல தலைவர்கள், பல பேர், பல கட்சியினர், தொழிற்சங்கத்தினர், ஊடகத்தினர், சமூக வலைதளம், இளைய தலைமுறை கூட்டம், மாணவர்கள், தொழிற்சங்கத்தினர் மனசாட்சியோட கொரோனா காலத்தை யார் காப்பாற்றினாங்களோ அவங்க கூட நிற்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேர் கட்சி வேறுபாடு பார்க்காம, சங்க வேறுபாடு பார்க்காம, வேற எதையும் சாதி மற்ற அடையாளங்கள்லாம் பார்க்காம தொழிலாளி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க சார். இதனால தான் வேண்டும் என்று திரும்பவும் ஏதோ வேலை கொடுக்குறேன். அவன் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வேலை மறுப்போ வேலை நிற்குமோ செய்யல. நாங்கள் என்ன கேட்குறோம், ஏற்கனவே கார்பரேஷன் சம்பளம் வாங்கிட்டோம். நீ இப்போ அவுட் சோர்ஸில் ராம்கிட்ட போய் சம்பளம் வாங்கின்னு சொன்னால், நான் 15 வருஷம் செஞ்சுருக்கேன். நான் புதுசாக ஃபார்ம் எழுதி கொடுத்து டேட்டா ஜாயினிங்கோட போகிறேன். நான் எனக்கு நீ வேலை மறுத்துட்டேன்னு அர்த்தமா, வேலை மறுப்பு செஞ்சுட்டேன்னு அர்த்தமா, வேலை கொடுக்குறேன்னு அர்த்தமா? நாங்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் இருக்குமா? வேலை நிறுத்த போராட்டத்தில் யாருக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது? நாங்கள் இப்போ சொல்கிறோம், உங்கள் முன்னாடி சொல்கிறோம். நாளைக்கே 31/7/2020 வேலை கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நாங்கள் நாளைக்கே போயிடும். ஏன் நீங்கள் மத்தியானம் சொல்லுங்கள். நீங்கள் மத்தியானமே போயிடும். நாங்கள் ஸ்ட்ரைக்கில் இல்லை, அவங்க வேலையை மறுத்துருக்காங்க. இல்லை சார், தாராளமயமாக்கல் வந்த பின்னாடி நாடு தேசிய அளவில் தாராளமயமாக்கல், தனியார் மயம்லாம் வந்த பின்னாடி இந்த மாதிரி ஒரு கோரிக்கை சாத்தியமா சார்? முதல்ல சரின்ற பக்கம் நின்னா போதும். எல்லாம் கெட்டு போச்சு, ஆனால் எல்லாம் கெட்டு போட்டோம். நாடு முழுக்க ஊழல் இருக்கு. திருடுறவங்களாம் பதவியில் வர்றாங்க. இவங்கெல்லாம் திருடுறவங்களாம் பதவி வராங்க. திருடுறவங்களாம் பதவியில் வரட்டும். ஜனங்கள் எல்லாரும் ஏமாத்தட்டும். கொத்தடிமையாக இருக்கட்டும். குறைந்தபட்ச சம்பளம் இருக்கக்கூடாது, பணியந்திரம் இருக்கக்கூடாது, தாராளமே வந்துச்சு. இந்த வாதங்கள்லாம் தப்பு. நாங்கள் என்ன சொல்லணும்னா, எல்லாத்தையும் சட்டத்தை நீங்கள் சட்டம் சொன்னால் சட்டத்தை பின்பற்றி நாங்கள் ஒன்று சொல்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்படுத்தி தொழிலாளர் சட்டங்களை உட்படுத்தி தான் எங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். ஒரு கோரிக்கை கூட
நியாயம் தர்மன்ற அடிப்படையில் தாண்டி நீதி சட்டன்ற அடிப்படையில் கோரிக்கை வச்சு நாங்கள் போராடுறோம். நாங்கள் வெறுமனே நியாய தர்மத்தை அடிப்படையில் மட்டும் வச்சு போராடல. வர்க்க உணர்வு சாதி ரீதியாக ஒதுக்கப்படுறாங்க இந்த உணர்வு வச்சுட்டு போராடல. நாங்கள் தொழிலாளர் சட்டங்களை முன்னிறுத்தியே எங்கள் போராட்டம் நடக்குது. எல்லா குட்டி சிவராருக்கு தப்பா போயிட்டு இருக்கு, நீ தப்பா போன்னு சொல்றது நாங்கள் ஏற்றுக்கிறது கிடையாது. இப்போ ஒரு தொழிலாளிக்கு மாநகராட்சி கொடுக்கக்கூடிய ரூபாய் மாத சம்பளம் ஊதியம் எவ்வளோ இருக்கும்? ராம்கி நிறுவனத்துக்கிட்ட போகிறப்ப அதோட தொகை அதிகரிக்குதா? எவ்வளோ ரூபாய் அது அதிகரிக்கும்? மாநகராட்சி இப்போ அதிகமாக அவங்களுக்கு கொடுக்க போதா தனியார் நிறுவனத்துக்கு? இல்லை இவங்களுக்கு கொடுக்குற அந்த தொகையை தான் ராம்கிக்கும் கொடுக்க போதா? அது வெளியில் வரல, நிச்சயமா அது வெளியில் வரல. இப்போ 200 வட்டியில் விளக்கமே இல்லை. என்ன லாபம் ஆக போகுதுன்றதை பற்றிலாம் சொல்ல எல்லாம் மறைமுகமாக இருக்கு. எதுவுமே திரைமறைவில் இருக்கு, நேரடியாக வெளிப்படையாக இல்லை. நிச்சயமாக எங்கள் சம்பளத்தை நீ கொடுக்குற சம்பளத்தை கழிச்சு தான் கொடுக்க முடியும். லாபம் சம்பாதிக்க ராம்கி இறக்க மாட்டாங்க சார். ராம்கி ஒன்றும் சமூக சேவை கிடையாது. அவருடைய ஒய்எஸ்ஆர் கட்சியில் எம்பியா 2வது ராஜ்யசபா பெரிய பணக்கார எம்பி அவர் தான். இந்த ரெட்டி ஒய்எஸ்ஆர் ஜெகன்மோகன் ரெட்டி கட்சியினுடைய அவர் மிகப்பெரிய பணக்காரர். பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, டெல்லி பல நிறுவனங்கள்ல மருத்துவ கழிவு அகற்றுறதுன்னு சொல்ற பேர்லையும் தூய்மைப்பணி பேர்லையும் எல்லா அரசையும் மாநில அரசையும் தன்னுடைய ஏஜென்டா வச்சிருக்கிறவர். அவருக்காக தான் கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்ப சென்னை மாநகராட்சி கமிஷனரும் அமைச்சர்களும் போராடுவது ராம்கியை காப்பாற்றுவதற்காக, ராம்கிக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக, ராம்கி கிட்ட என்ன பெற்றார்களோ அதை காப்பாற்றுவதற்காக. நாங்க தேர்தல் வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக போராடிட்டோம். சார் அவங்க சட்டத்தை மதிக்கலையே. நான் எந்த சட்டத்தை மதிப்பேன்? நான் கோர்ட்டில் போய் திருப்பி வெளிப்படையாக 12 நாள் என்ன சொல்றீங்க? அவங்க என்ன சொல்ல பார்க்குறாங்கன்னா 100 தடவை ஒரு பொய்யை சொன்னா திருப்பி அது உண்மையாயிடும் சொல்ல பார்க்குறாங்க. உண்மை எது பொய் எது புரிஞ்சுக்கிற அளவுக்கு தொழிலாளிகள் எல்லாருமே புத்திசாலிங்க. எங்க மக்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க எத்தனை தடவை காமிச்சாலும் எத்தனை பேப்பர் காமிச்சாலும் எங்களை வந்து படுகுழியில தள்ளுற, சொர்க்கம்ன்ற பேர்ல நிறைய குழியில தள்ளுறது எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சட்டத்தை மதிக்க மாட்டேன்னு உட்காந்துருக்காங்க சார். இப்போ கார்பரேஷன் கமிஷன் தூக்கி நேரத்துக்கு ஜெயிலில் போட்டுருக்கோம். லேபர் டிபார்ட்மெண்ட் தூங்கக்கூடாது, நடவடிக்கை எடுத்து ஒரு 6 மாதம் ஜெயிலில் போட்டுருக்கோம். யார் சார் சட்டத்தை கேட்பா? எல்லாருமே சட்டம்னா என்ன, நீதினா என்ன, நியாயம்னா என்ன? ரோட்ல உட்காந்து 6 நாள் 5 நாள் பிறகு தான் சார் எல்லாருமே வந்தாங்க. சரி, வந்ததை நாங்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறோம். நாங்கள் யாரையும் குறை சொல்ல விரும்பல. எங்களுக்கு எல்லாருடைய ஆதரவு வேணும். இந்த போராட்டம் ஜெயிக்கணும், உழைக்கும் மக்களுடைய போராட்டம் ஜெயிக்கணும். தூய்மை பணியாளர்களுடைய பணிக்காலத்தில் வேலை சமயத்தில் வந்து அவங்களுக்கு கிடையாது சார். 365 நாள் வேலை, வார விடுமுறை, தேசிய விடுமுறை, பண்டிகை விடுமுறை, எந்த விடுமுறையும் கிடையாது. மகப்பேறு விடுப்பு கிடையாது. சட்டப்படியான எந்த பயன்களும் கிடையாது. இன்னைக்கு விட்டுருக்கு அறிக்கையில் 7 முறை அந்த கணக்கு கூட சரியா சொல்ல தெரியல. பேச்சுவார்த்தையினுடைய கணக்கு கூட சொல்ல தெரியாம அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. திருப்பி நாளைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் எத்தனை முறை உங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்? அவரை கேட்கும் போது நான் எல்லாமே இங்கதான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரே தடவை முதல் நாள் மட்டும் பேச்சுவார்த்தை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருந்தாரு. பாக்கி என்ன நாள் ஏன் அவர் வர மறுக்கிறார்? ஏன் சேகர் பாபு அழைச்சிட்டு வராங்க? என்ன பிரச்சனை சார்? அவங்க எங்களை பொறுத்தாவே நினைக்கல சார். உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு இதை விட ஆயிரக்கணக்கான முக்கியமான இது ராம்கி கான்ட்ராக்ட் கூப்பிட்டு ஒரு வேலை பார்த்துருப்பாரு. இந்த ஜனங்கள்லாம் பார்க்கறதுக்கு அவர் விரும்பல. அவர் இந்த சமூகத்தை சேர்ந்தவர் இல்லை. அவரை பொறுத்தவரைக்கும் என்ன எந்த குப்பையாளுறவங்க தானே, குப்பையாளுறவங்க, குப்பையை கையாளுறவங்க. நான் எதுக்கு இவங்களாம் பார்க்கணுன்ற எண்ணத்தோட செயல்படுறேன்றது அது வெளிக்காட்டுது நாங்கள் நினைக்கிறோம் சார். இன்னைக்கு விட்டுருக்க அறிக்கையில தான் பாதுகாப்பு உபகரணங்களை கொடுக்குன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அவங்க எந்த ஒரு பாதுகாப்பு கொடுக்கலையா? அதெல்லாம் ஒன்றும் கொடுக்கல சார். சும்மா எப்பயாவது ஒரு நாள் கணக்காட்டுறதுக்கு இந்த ஸ்கூல்லலாம் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது எதனா வச்சிருப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி காட்டுவாங்க. எல்லா நாள்லாம் கொடுக்கல, வெறும் கையில் தான் அள்ளுவாங்க. குப்பை எல்லா குப்பையும், டயப்பரு, நாப்கின்னு, ஊசி, மருத்துவ கழிவு எல்லாத்தையும் கையில் தான் சார் எங்கள் ஜனங்கள் இருக்கு. ஆணி உட்பட கை குத்தி இருக்கு. கால் ஆணி குத்தாத ஜனங்களே கிடையாது. நீங்கள் போய் பாருங்க, நோய் வாங்காத ஆளே கிடையாது. கை உடஞ்சி பல பிரச்சனை, நடுவில் நின்று சென்ட்ரல் மீடியில் நின்று ஆக்சிடென்ட்டுக்கு உட்பட்டு பல நெருக்கடியை சந்திச்ச ஜனங்க தான் அவங்க. அமைச்சர் கே நேரு யாரும் பேசல. அமைச்சர் கே நேரு உங்களோட தான் இருந்தாரு, நான் அவங்க கூட தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அமைச்சர் போய் சொல்றாரா இல்லை என்ன நடந்தது உண்மையாவே? சார் அமைச்சர் இன்று காலை அமைச்சர் உண்மையை சொல்ல. ஏன் அமைச்சர் உங்க கூட தான் இருந்தேன்னு சொல்றாரு? அடுத்த திருத்தமா இன்று நான் அங்கே தான் இருந்தேன், ரிப்பன் மாளிகையில தான் இருந்தேன், அவங்க கூட பேசினேன், பேச்சுவார்த்தை நடத்தினேன், அழுத்த திருத்தமா செய்தியாளர் சந்திக்கிறாரு. சார் உள்ள சிசிடிவி கேமரா இருக்கு.
நான் ஒரு தயவு செஞ்சு நான் சொல்றேன், சிசிடிவி கேமரா இங்கே தான் இருக்குது, யார் வர்றாங்க போறாங்க ரெக்கார்டு இருக்குது. நான் இப்போ ஒன்று சொல்றேன், வெளிப்படையாக சொல்றேன், 2 நாள் வந்தாரு ஒரு ரெக்கார்டு எடுத்துருக்காங்க, நாங்கள் கூட அதை கழிச்சிடும். ஒரு நிமிஷம். நாங்கள் பழைய நிலையில் வேலை கொடுத்தா இப்போ உடனே வேலைக்கு போறீங்க. எங்க வேலையை எங்களுக்கு அதே திருப்பி சார், இதுவரை நடந்த பேச்சுவார்த்தை எல்லாமே அமைச்சர் தான் உங்கள்கிட்ட பேசியிருக்காரு. அது சம்பந்தப்பட்ட மேயர் ஏதாவது பேசியிருக்காங்க இவரை உங்கள்கிட்ட? அவர் ஒரே ஒருத்தர் தான் பேசுவார், வேற யாரும் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. சிங்கிள் மேன் அவர் மட்டும்தான் பேசுவார், வேற யாரும் பேச மாட்டாங்க, எல்லாம் கைப்பற்றி அமைதியாக இருப்பாங்க. ஓகே, தேங்க்யூ.